வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 1721 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1483 ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களோட பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித்தின் த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு. பிஇயை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆயிருக்கு. பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பெக் டிடிஎம் 1.1 பெக் ரேங்கிங்ல இருக்கக்கூடியதும் 1.12 காட்டிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது வந்து ஸ்லைட்டா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ல தான் இருக்காங்க அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா 0.2 கிடைச்சிருக்கு. ரிலேட்டிவ் ரிட்டர்ன் நிஃப்டியோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன் நம்ம பார்க்கும்போது பாசிட்டிவா 9.4 கிடைச்சிருக்கு போன வருஷம். இந்த வருஷம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். பீட்டா ஸ்கோர் 1.16ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2026க்கு 5% ஆகும், 2027க்கு ஒரு 6 to 6.5% ஆகும் growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. இபிஎஸோட ஃபோர்காஸ்ட்டை ஆனுவலைஸ்டா 2026க்கு வந்து 20% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. இவங்களுடைய 2026க்கான பாசிபிள் பிஹேவியர் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து ப்ரீவியஸ் இயர் 2025ல ஹை அண்ட் லோ எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். 2025ல ஹை வந்து 1581 நவம்பர் மாதம் வச்சிருக்கிறாங்க. லோ 1115 ஏப்ரல் மாதம் வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம். நமக்கு 2026க்கு வந்து பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 1496 ஆனுவலைஸ்டா பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 1496. இப்போ இவன் பிரேக் பாயிண்ட்டுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ இந்த கரெக்டிவ் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்டாக நமக்கு இருக்கிறது 1411. அதை உடைச்சு அவன் கீழே வந்து சப்சிக்வெண்ட்டாக கரெக்டிவ் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணினான் அப்படின்னு சொன்னால் S2 1030, S3 945. மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரேக் பாயிண்ட்டுக்கும் S1க்கும் நடுவில் வந்து ஒரு நேரோ ரேஞ்ச் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துக்குள்ளேயே அவன் சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கலாம். அதையும் மீறி உடைச்சான்னா S2 and S3 இதுவும் நேரோ ரேஞ்சில் இருக்கிறதுனால எப்படி அவன் பிஹேவ் பண்ண போகிறான்னு பார்ப்போம். சப்போஸ் இவன் இப்போ பிரேக் பாயிண்டான 1496 மேலே பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தா அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது R1 1732லேருந்து 1878, R2 1930லேருந்து 1963. R1க்கும் R2க்குமான டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா நேரோ ரேஞ்சாக இருக்கிறதுனால R2வை உடைப்பானாங்கிறது நமக்கு கொஞ்சம் யோசிக்கக்கூடியதாக தான் இருக்குது. அப்படி உடைச்சு அவங்க மேலே ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கொடுத்தாங்கன்னாக்க R3 2198லேருந்து 2344. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து